இந்த பொன்னான மாலை நேரத்தில் இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா ஆனது 38வது ஆண்டு விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் இங்கு இந்த பள்ளியை ஆரம்பித்த நிறுவனர் அம்மா பார்வதி அம்மா அவர்களே, அன்னை தெரசா போல் அமர்ந்திருக்கும் பார்வதி அம்மா அவர்களே, மற்றும் இந்த பள்ளியினுடைய செயலாளர் வீரமங்கை வேலுநாச்சியார், இன்னும் என்னென்னமோ சொல்லலாம். தேனியை விட எறும்பை விட இன்னும் பல மடங்கு சுறுசுறுப்பாக தன் அத்தை வைத்திருந்த இடத்தை பல மடங்காக பெருக்கி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை சேர்த்து கண்காணித்து மிக சீரும் சிறப்போடு கவனித்து கொண்டு அரங்கேற்றிருக்கும் சகோதரி சாந்தி அவர்களே, மற்றும் அதன் பின்னால் அனைத்தையும் இயக்கிக் கொண்டு இயக்குவர்கள் அங்கே, இயக்குனர் இங்கே என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒவ்வொரு அங்கணமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளியும் தன்னுடைய பள்ளி அந்த நிர்வாகம் அதை ஒவ்வொரு நொடிக்கும் எப்படி மாற்றி செல்வது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து செல்வது என்று 24 மணி நேரமும் பத்தாத யோசனையோடு யோசித்து பல மடங்காக இதை உருவாக்கிய ரவிக்குமார் அவர்களே, மற்றும் அதற்கும் பின்னால் நின்று மிக ஆழமாக யோசித்து இதை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அவ்வப்போதல்ல எப்போதெல்லாம் தேவைப்படுதோ அவ்வப்போதெல்லாம் பின்னின்று இந்த பள்ளியை முழுமையாக இயக்கி கொண்டு வரும் அண்ணன் அரசன் அவர்களே, மற்றும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களே, மற்றும் இந்த பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் அவர்களே, மற்றும் இந்தியன் வங்கி மேலாளர் அவர்களே, இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, அனைத்துக்கும் முத்தாய்ப்பான இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பள்ளியானது 1985ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. அன்று முதல் இன்று வரை நான் இந்த நிர்வாகத்தோடு, ஏன் அம்மா அன்னை தெரசா என்று சொல்கிறோமே, பார்வதி அம்மா கூடவே இருந்து நான் 2000 ஆண்டு வரை நான் கூடவே பயணித்தவன். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் 47 மாணவர்களை கொண்டு ஆரம்பித்த இந்த பள்ளியானது அம்மானுடைய கருத்துகளாலும் அவருடைய சீரும் சிறப்பினாலும் கவனிப்பாலும் உன்னிப்பாலும், எப்படி அன்னை தெரசா ஒரு கையில் ஏந்தி கேட்கும் பொழுது அங்கே அதை வாங்கி மடித்து கொண்டு அடுத்த கையை நீட்டி இதையும் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள், அதே போன்று அம்மையார் எதை கொடுத்தாலும், எதை வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு மாணவ செல்வங்களை கொடுங்கள் என்று அத்தனை ஊர்களிலும் சென்று மாணவர்களை அழைத்து அன்போடு பாசத்தோடு இத்தனாயிரம் மாணவர்களை இன்னைக்கு உருவாக்கி இருக்கின்றால் இந்த பெருமை அனைத்தும் அம்மா பார்வதி அம்மாவை சாரும். அப்படிப்பட்ட நிர்வாகி அதைத் தொடர்ந்து அதை அப்படியே மெருகேற்றி கொண்டு அதை பல மடங்காக பல ஆயிரம் மாணவர்களாக கிட்டத்தட்ட ஒரு பல்கலைக்கழகம் போல் இன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு கொண்டிருக்கும் அம்மையார் சாந்தி ரவிக்குமார் அவர்களே மற்றும் ரவி அவர்களே, இன்னும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் கவனிப்பும் தொடர்ந்து இந்த பள்ளியை ஒரு பல்கலைக்கழகமாக வளர்வதற்கு நீங்கள் இன்னும் முயற்சி எடுத்துக்கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை இன்னும் துரிதப்படுத்தி
எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அத்தனை இன்னல்களும் அதை தூசு போல் ஊதிவிட்டு திரும்பவும் துளுத்து எழுந்து துள்ளி நின்று தங்களுடைய பணியை செயலாற்ற ஒரு அருமையான தருணம். அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த மாணவ செல்வங்களுக்கும் இந்த பெற்றோர்களுக்கும் இப்பகுதியில் ஒரு ஈசிஆர் என்ற கூடிய ஒரு சிபிஎஸ்சி பள்ளியை மிக சிறப்பாக நம்ம மாநிலத்திலே முதல் மதிப்பெண் வரும் அளவுக்கு தங்களுடைய மாணவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்லாது வருங்காலங்களில் இதே போன்று இன்னொரு நிறுவனத்தையும் நாங்கள் நிறுவ வேண்டும். அடுத்த ஆண்டு விழா நடத்துவதற்குள் இதே போல் ஒரு நிறுவனத்தையும் நிறுவ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நிச்சயமாக அது பலிக்கும் என்று நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, தங்களுடைய மகன்களாகிய சக்தி, சரண் இருவருக்கும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்வதில்லை என்றால், தன்னுடைய பாட்டியார் செய்ததையும் தன்னுடைய தந்தையார் தாயார் செய்த அந்த பணிகளையும் கூர்ந்து கவனித்து இந்த பள்ளியை மிக சிறப்பாக வளர்த்தி எடுத்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் போல் ஆக்குவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.